ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பென்சி ஸ்ரீனி லைஃப் ஸ்டைல். இது கார்த்திகை தீபத்துக்காக குளிச்சு எல்லாம் முடித்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் வீட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீட்டு முன்னாடி கோலம் போடணுங்கிறதுக்காக எல்லாமே கழுவி எல்லாம் இது பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்காக நான் வந்து கிறிஸ்டியன் கேர்ள். நான் லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்ட் பேர் ஸ்ரீனிவாசன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக எல்லாமே செய்வேன். நானும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லேயும் எல்லா விஷயத்தையுமே செய்வேன். எனக்கு இந்த மதம், ஜாதி இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய நம்பிக்கை இல்லைங்க. அப்படி தான் இந்த கார்த்திகை தீபத்துக்காக வீட்டில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படியே வீட்டு முன்னாடி கோலம்லாம் போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா வேறு அடிக்கடி இடையில வந்துகிட்டே இருந்தா. பாப்பாவை எல்லாம் குளிப்பாட்டி ஃபஸ்ட்டே பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரி, அடுத்தது நம்ம எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கோலம் நமக்கு அந்தளவு போட தெரியாது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னோடய முதல் முயற்சி தான் இது. சின்ன வயசுலேருந்தே கோலம் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதே கிடையாது. எங்கள் வீட்டில் கோவிலுக்கு போனாலே அடி விழுகும். பிரசாதம் யாராவது தந்தால் கூட வாங்கி சாப்பிட்டா கூட அடி விழுகும். அப்படிப்பட்ட வீட்டில் பிறந்தோம், அப்படிப்பட்ட வீட்டில் வளர்ந்து அப்புறமா இப்படி கல்யாணம் பண்ணி இப்போ எல்லாமே செய்கிறோம். இருந்தாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு செய்கிறேன். அதுக்கப்புறம் கார்த்திகை தீபங்கும்போது கொழுக்கட்டை இல்லாமல் எப்படிங்க. அதான் இப்போ மாவு எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சு கொழுக்கட்டைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படி தான் மாவு கொஞ்சம் நல்லா அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த சுடு தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மாவில் கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு நெய் போட்டுட்டு சூடாக இருக்கிற தண்ணி கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஏன்னா சூடாக இருக்கும், அந்த காரணத்தினால தான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸ்பூன் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது ஆல்ரெடி நல்லா வெந்து ரெடியாகி செட் ஆயிரும். ஒரு பக்கம் உள்ளே பூர்ணம் வச்சு அப்புறமா கொழுக்கட்டை செய்யலான்னு ஒரு ஆசை. இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எனக்கு இது வரைக்கும் நான் கொழுக்கட்டை செஞ்சதே கிடையாது. சரி, கொஞ்சோண்டு நிலக்கடலை, அதுக்கப்புறம் பச்சை பாசி பயிறு இதெல்லாமே கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டேன். பவுட்ருனால் ரொம்ப பவுட்ரு இல்லை, ஓரளவு. அதுக்கப்புறம் பூர்ணத்துக்கு தேவையான தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இது ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. கொழுக்கட்டை நமக்கு செஞ்சு பழக்கமே கிடையாது. அது ஒரு ஷேப்பு இந்த மாதிரிலாம் கொடுக்கவே தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முயற்சியில் நடுவில் பூர்ணம் வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படியே மடித்து ஏதோ செஞ்சாச்சு. அப்படியே வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா முழுமையாக நல்ல விதத்தில் செஞ்சு முடிக்கணும். ஏன்னா பூஜை அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு அது பழக்கம் இல்லாத ஒரு விஷயம், செஞ்சு பழக்கமும் இல்லை. சரி, இனிமேல் எல்லா டைம்லேயும் நம்ம ஹஸ்பண்டுக்காக நம்ம எல்லா விஷயங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயமும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நானும் கார்த்திகை தீபம் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். நமக்கு இந்த கிறிஸ்டியனு, முஸ்லீமு, ஹிந்து இந்த மாதிரி வேறுபாடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. எல்லா தெய்வமுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான். சரின்னு சொல்லிட்டு பூர்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எடுத்து ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கொழுக்கட்டை ஒரு மாதிரி ஷேப்பில் வந்துச்சுன்னா இன்னொரு கொழுக்கட்டை இன்னொரு மாதிரியான ஷேப்பில் வருது. அப்படி தான் செஞ்சிட்ருந்தேங்க. நமக்கு கொழுக்கட்டை செஞ்ச பழக்கம்லாம், கொழுக்கட்டை யாராவது செஞ்சு கொண்டு கொடுத்தா நல்லா வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான், பக்கத்து வீட்டில் கூட சில பேர் தருவாங்க, அப்படி தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். சரின்னு சொல்லிட்டு சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றா செஞ்சு செய்ய ஒரே சந்தோஷம். இது இப்படி ஒரு ஷேப்பில் வருது, அதுவும் இப்படி ஒரு ஷேப்பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே செஞ்சேன். டக்குன்னு அப்படியே பூர்ணம் வச்சு மடித்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டஃபிங்லாம் வச்சு ஃபில்லப் பண்ணி உள்ளே வச்சாச்சு.
அப்படியே கார்த்திகை தீபம் கொண்டாடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. 3 டேஸ் கன்ஃபார்மாக விளக்கு வைக்கணும் வீட்டில் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே பரணி தீபம், அதுக்கப்புறம் நடுவில் வந்து நார்மலாக கார்த்திகை தீபத்துக்கு வைக்கிற விளக்கு, அதுக்கப்புறம் வந்து 3வது நாள் விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. சரி, பிளான் பண்ணது முக்கியம் இல்லை, கரெக்டாக அது எல்லாத்தையும் கரெக்டாக நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த முயற்சி தாங்க இது. அப்படியே எல்லா கொழுக்கட்டையும் அந்த மாதிரி ஒன்றா எல்லாமே ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடியாச்சுங்க. அப்படியே அது ஒரு பக்கமாக வேக விட்டாச்சு. அது பக்கம் ஒரு பக்கம் அது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ரெடி ஆகிட்டுருக்கிற அந்த டைமில் கொஞ்ச நேரம் மற்ற வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தா எல்லாம் கொழுக்கட்டை வெந்துருச்சு. இந்த கேப்பில் எங்கள் பாப்பா ஒரு பக்கம் வாசலில் வச்சுருக்கிற மஞ்சள் குங்குமம் பக்கத்தில் வச்சுருந்த பூவை எடுத்து வீட்டு ஃபுல்லாக பிச்சு போட்டு, எங்கள் பாப்பா ஒரு பக்கம் ஒரு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளை பிடிக்கிறதும் போய் பார்க்குறதும், ஏன்னா குழந்தைல்ல, அவள் போயிட்டு தீபத்தை எதுவும் தொட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து அவர் பூஜைக்கு முன்னாடி அவரால் வர முடியல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியே எல்லாமே தீபம்லாம் டக்குன்னு ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் உள்ளேயும் பூஜைக்கு வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு அப்படியே கற்பூரம்லாம் ஏற்றியாச்சு. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை சாமி கும்பிட சொல்லி நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு கற்பூரம் ஆராத்தி எல்லாமே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இது தாங்க இன்றைக்கி வந்து நான் செஞ்ச பூஜை. கொழுக்கட்டை எல்லாமே படைச்சி எல்லாமே ரெடி பண்ணி நான் கும்பிட்ட பூஜைங்க. இது வரைக்கும் பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்த முதல் தடவையாக பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் கார்த்திகை தீபம் நாள் வந்து எனக்கு நல்ல மாதிரியாக போச்சு. வாழ்க்கையில் ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்து என்னங்க பண்ண போகிறோம்? எல்லாரையும் புதைக்க போகிற இடமும் ஒன்று தான், நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தோட நிறமும் ஒன்று தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் தான் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்து பழகுறாங்களோ தெரியலங்க. நானுமே ஃபஸ்ட்டு லவ் மேரேஜ் பண்ண புதுசில் எங்கள் அம்மா சைட்லலாம் பல பேரால் ஒதுக்கப்பட்டிருக்கேங்க. என்ன பண்ணுறது, அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் நாம் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணுமோ நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கணுங்க. கடவுள் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை திரும்ப நாமளே நினச்சா கூட திரும்பியும் வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் 1000 நெகட்டிவ்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பாசிட்டிவாக எதுவுமே வாழ முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் எதையுமே நினச்சி கவலைப்படாதீங்க. உங்களை வாழ்க்கையில் ஒதுக்குறாங்களோ அதை நினச்சி கஷ்டப்படாதீங்க. ஹாப்பி கார்த்திகை தீபம்.